நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. தெரிந்து இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறது நம்மளால் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நம்மளால் முடிஞ்சதில்லை. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஒரு கேள்வி என்னிடத்தில் என்னுடைய ஒரு நபர் என்னோட பேசிகிட்டு இருந்த நபர் ஃபோனில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. கேள்வியில் ஒரு கான்வர்சேஷன், பரலோகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க, நீங்கள் ஒரு வேளை பாவம் செஞ்சுருந்தா கூட நம்ம செய்கிற நற்கிரியை நீங்கள் செஞ்சதெல்லாம் டேலி பண்ணிடுவார், ஏசு ஆண்டவர் டேலி பண்ணிடுவார், அதனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நகைச்சுவையாக பேசிகிட்டு இருந்த ஒரு காரியம்தான் அது. இதை என்னை சிந்தனைக்குள்ளே ஆழ்த்துச்சு. அந்த சிரிப்பாக பேசின ஒரு காரியம் சிந்தனையானது. அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறதற்கு இன்று நான் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காரியம் சொல்கிறது. மோட்சத்திற்கு போக வேணும் என்றால் ஒரு சில மதம் நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யுங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், யோகா செய்யுங்க, மோட்சம் கிடைக்கும்னு ஒரு மதம் சொல்லுது. ஒரு மதம் என்ன சொல்லுது, ஃபாஸ்டிங் இருங்க, 40 நாட்கள் 30 நாட்கள் ஃபாஸ்டிங் இருங்க, உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மதம் சொல்லுது. இன்னொரு மதத்தில் புனித யாத்திரை அநேக மலைகளுக்கு போவார்கள். ஒரு மதத்தில் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதை நம்ம பார்க்க முடியுது. அநேக பணம் செலவழித்து தங்களுடைய ஆஸ்தியை செலவழித்து போகிற அளவுக்கு பார்க்க முடியுது. இதெல்லாம் செய்தால்தான் மோட்சம், நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மதமும் சொல்லி கொண்டு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, ஒரு தவறாக ஒரு காரியம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய சபையின் பிள்ளைகள் கூட நம்ம ஒரு பாவம் செய்யும் போதோ இல்லை நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சபையின் பிள்ளைகளை பார்த்து இவன் பரலோகத்துக்கு வரமாட்டான், இவன் செய்கிற காரியத்தை பார்த்தா இவர் பரலோகத்துக்கு வரமாட்டான், இவள் பரலோகத்துக்கு வரமாட்டேங்கிறான்னு சொல்லி நம்ம அநேக நாட்கள் அநேக காரியங்கள் நம்மளே நம்ம அறியாமல் செய்கிறது உண்டு. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எடுத்தவர்கள் வாசிங்கள் எபேசியர் 2:8-9. எடுத்தவர்கள் வாசிங்கள் எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நம்மளுடைய கிறிஸ்தவ மதம், இந்த வேதாகமம் மட்டும்தான் சொல்கிறது பரலோகம் கிருபையினால் கிடைக்கிறது, இது கிரியையினால் அல்ல. மோட்சம் போகிறதற்கு கிருபை மட்டும் இருந்தால் போதும், கிருபை மட்டும் இருந்தால் போதும்னு இந்த வேதாகமம் மட்டும் தான் சொல்லுது. ரட்சிக்கப்படுகிறது என்றால் என்ன? ரட்சிக்கப்படுகிறது என்றால் நமக்கு சால்வேஷன் இட்டர்னல் லைஃப் எங்கே இருக்கும்? நமக்கு பரலோகத்தில் தான் உண்டு. ஸோ ரட்சிக்கப்படுகிறதுனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போகிறோன்றது தான் வேதம் சொல்லுகிறது. சரி, எனக்காக நீங்கள் ஒரு ஃபேவர் செய்ய போகிறீங்க. நான் ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக நீங்களாம் எனக்காக ஜெபிக்க போகிறீங்க. நம்மலாம் ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நம்மளுடைய மாம்சம் பலவீனமானது. என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் சொல்கிறதற்கு வரல, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதற்கு நான் இங்கே வந்துள்ளேன். எனக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த செர்மன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தலைகளை வாழ்த்தி ஒரு கணம் ஜெபம் செய்வோம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தியத்தை சொல்கிறதற்கு அடியானை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. தேவனே, நீர் பெருகணும், நான் சிறுகணும். உம்முடைய வார்த்தையை நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதற்கு உதவி செய்யும். கர்த்தர் என் வாயை தொட்டார், அவருடைய வார்த்தை என் வாயில் இருந்தது என்ற விசுவாசத்தோடு நான் இன்றைக்கு சத்தியத்தை சொல்லி இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் செவிகளை தரங்க. தேவனுடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் பேசட்டும். இயேசுவின் நாமத்தினால் நல்ல ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
எபேசியர் 2:8-9 படித்தது போல் கிருபையினால் மட்டுமே பரலோகம் செல்கிறோம். சரி, அப்போ இந்த கிருபைனா என்ன? இந்த கிருபைனா என்னன்னு பார்க்கணும். இந்த நம்ம புனித யாத்திரை போக தேவையில்லை, கட்டாய உபவாசம் இருக்க தேவையில்லை, அன்னதானம் செய்ய தேவையில்லை, எந்த ஒரு நல்ல கிரியையும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. கிரியையினால் நம்ம செய்ய வேண்டியதில்லை என்றதில்ல, கிரியையினால் தான் பரலோகம் இல்லை அப்படின்றத நம்ம இங்கே படிக்கிறோம். சரி, இந்த கிருபைனா என்ன நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிருபை அதோட வார்த்தையோட எபிரேய டிரான்ஸ்லேஷன், அதாவது எபிரேய மொழிபெயர்க்கம், அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா KHEN. அந்த வார்த்தையை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதோட மீனிங் என்னென்னா அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாத ஒருவருக்கு நம்ம உதவி செய்வது, இல்லை நற்கிரியை செய்வது. தகுதி இல்லாத ஒருவருக்கு நம்ம எதையாவது ஒன்று கொடுக்கறது வந்து கிருபை என்று பார்க்கிறோம். சரி, வேதாகமத்தில் ஒரு சில காரியங்கள் வேதாகமத்தில் இருந்த உலகத்தான் செய்த ஒரு நல்ல கிரியைகள், கிருபைகள், தயவுகள்லாம் நம்ம பார்க்கணுன்னா ஆதியாகமம் 33:8-9 யாராவது வாசிக்க முடியுமா? எனக்கு உதவி செய்யுங்க. ஆதியாகமம் 33:8-9, 10. 10வது வசனம் மட்டும் வாசிங்க. 10வது வசனம் மட்டும் வாசிங்க. உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால். சரி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபு யார்? ஒரு திருடன், ஒரு எத்தன், ஒரு சீட்டர். தன்னுடைய அண்ணனுடைய சொத்தை எடுத்து கொண்டு ஓடிய ஒரு நபர், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு நம்ம யாக்கோபு பற்றி நம்ம கடந்த வாரங்களில் கூட படித்திருக்கிறோம். யாக்கோபுக்கு என்ன தகுதி இருக்குது? திரும்ப ஏசாவை வந்து பார்க்கிறதற்கு யாக்கோபுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு தகுதியுமே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, நான் ஏசாவோட இடத்துல இருந்தேன்னா என்ன செஞ்சுருப்பேனே தெரியல. ஏசாவுக்கு கொலை செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. அதை தான் யாக்கோபும் பயந்தார் அந்த காலத்தில். வேதாகமத்தில் சொல்லதை பார்த்தா யாக்கோபு பயந்து போய் தான் இருந்தார் ஏசாவை போய் பார்க்கும்போது. ஆனாலும் ஏசாவின் கண்களில் யாக்கோபுக்கு ஒரு தயவு கிடைக்குது. இந்த தயவுன்ற வார்த்தையை நீங்கள் எபிரேய மொழியில் பெயர்த்தீங்கனாலும் அதுவும் KHEN, கிருபையும் அதுவும் ஒன்று தான். அப்போ யாக்கோபுக்கு ஏசாவின் இடத்துல கிடைத்த தயவு பேர்ன்றது அதுதான் கிருபை. அடுத்தது வாசிப்போம். ஒரு திருடனுக்கு காட்டப்பட்டது, ஒரு எத்தனுக்கு காட்டப்பட்ட அந்த தயவு பேர் தான் கிருபை. அடுத்தது வாசிப்போம். ஆதியாகமம் 39:4. ஆதியாகமம் 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். சரி, எல்லாருக்கும் இதுவும் தெரிந்த கதை தான். யோசேப்பு வந்து எப்படிப்பட்ட நிலைமையில் எகிப்து தேசத்துக்கு போகிறாருன்னு பார்த்தோன்னா அடிமையின் ரூபத்தில் போகிறாரு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்கள் யோசேப்பை வந்து விட்டுவிட்டோன்னே ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் யோசேப்பு போகிறாரு. அடிமையாக போகிறதுனா ரொம்ப சிம்பிளான காரியம் இல்லை. அடிமையாக போகிறதுனா ஒரு அடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. சிறையில் இருப்பாங்க. என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றது அந்த அடிமைக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அடிமைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு, யோசேப்புக்கு யார் இடத்துல தயவு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா போத்திபாரின் இடத்துல தயவு கிடைக்கிறதை நம்ம பார்க்கலாம் இங்கே அழகாக. திரும்ப வாசிக்க முடியுமா அந்த வசனத்தை? 39:4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த தயவு எப்படிப்பட்ட தயவுனா, ஒரு அடிமைக்கு ஒரு நம்ம யாருன்னே பார்க்க மாட்டோம். அன்னைக்கு போத்திபாருக்கு வந்து யோசேப்பு வந்து ஒரு அந்நியன், ஒரு அடிமையால் அந்நியன். அவன்கிட்ட தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, தன்னுடைய எல்லா வேலையும் கொடுக்குறாரு, தனக்குள்ள யாவற்றையும் யோசேப்புக்கிட்ட ஒப்படைக்கிறாருன்னா யோசேப்புக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். யோசேப்பு அங்கே எல்லாரும் மறுதளிக்கிறாங்க, யோசேப்பை மறந்து விடுகிறார்கள். யோசேப்புக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட் தான், அடிமையாக தான் இருக்கிறார் யோசேப்பு. ஆனால் போத்திபார் யோசேப்புக்கு காட்டின தயவு பேர் தான் என்னது? கிருபை. சரி, அடுத்து வாசிப்போம். ரூத் 2:10. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். போதும். அந்நிய தேசத்தால் என்று சொல்லி
ரூத்தே தன்னை இங்கே முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க போவாஸ் கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா எதனாலே உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது அப்படி கேட்குறாங்க. ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது ரூத்தினுடைய வாழ்க்கையில் போவாஸின் இடத்துல மட்டும் தயவு கிடைக்கல, ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை ரூத்தின் இடத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரோட சந்ததியில் வராருன்னு பார்த்தா ரூத்துடைய சந்ததியில் வராங்க. இதை தவிர வேறு என்ன பெரிய பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் கிருபை அது. ரூத்துடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. தன்னுடைய மாமியாரோட போகிறாங்க, கடந்து செல்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்ற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படி கடந்து செல்லும் போது ஒரு அந்நிய தேசத்தில் தான் போய் இருக்கிறாங்க. போவாஸின் இடத்துல தயவு கிடைக்கும்னு ஒரு விசுவாசத்தில் போயிருப்பாங்க. ஆனால் ஒரு அந்நியருக்கு போவாஸ் தயவு காப்ப, ஈவன் தான் அவங்க ரிலேஷன் தான், ஆனால் பிளட் ரிலேஷன் கிடையாது. போவாஸ் அவங்கள பார்த்தோன்னே இது நீ ரூத் என்னுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லி போவாஸ் அறிஞ்சிருக்க மாட்டார். கண்டிப்பாக ஒரு அந்நிய பெண்ணாக தான் நினச்சிருப்பார். ரூத் அவங்கள தன்னைத்தானே அறிமுகப்படுத்தும் போதும் தன்னை ஒரு அந்நிய பெண்ணாக தான் ரூத் அவங்கள அறிமுகப்படுத்துகிறாங்க. உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது எப்படியப்பா அப்படின்னு கேட்குறாங்க போவாஸ்கிட்ட. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரு திருடனாக இருந்தாலும், ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தாலும், ஒரு அடிமையாக இருந்தாலும், ஒரு அந்நியனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாவ நிலையிலோ இல்லை ஒதுக்கப்பட்ட நிலையிலோ நம்ம இருந்தால் கூட தேவனுடைய தயவோ தேவனுடைய கிருபையோ யார் மூலமாவது நம்மக்கிட்ட சேர்கிறதை நம்ம பார்க்க முடியுது. மனிதனிடத்தில் தயவு கிடைக்கிறதுக்கு தேவன் உதவி செய்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை நான் பார்த்து நம்ம முதலே கேட்ட கேள்வியை போல் பரலோகத்துக்கு செல்ல முடியுமா அப்படின்னு என்னை பார்த்து கேட்கும்போது என்கிட்ட போக முடியும்னு ஒருத்தர் சொன்னாங்க. நான் போக முடியும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ரொம்ப சிரிப்பாக பேசி கொண்டிருந்திருந்தோம். வேதாகமத்தை நான் புரட்டி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் எடுத்தவங்களை வாசிக்க முடியுமா? தேவன் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், பரலோகத்துக்கு செல்ல முடியுமா, நான் பரலோகத்தில் எங்கே இருக்க முடியும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு வசனம் இது அப்படின்னு நான் இதை பார்க்கும்போது, தகுதியுள்ள தேவன், ராஜாதி ராஜன் தேவன் அங்கே இருக்கிறாரு. அவனோட கூட நம்ம என்ன உட்கார வைக்க முடியும்னு சொல்லி தேவன் நாங்கள் சொல்லும்போது என்னுடைய தகுதியை நான் திரும்பி பார்க்கிறேன். நான் யார் அப்படின்னு பார்க்குறேன். நான் அடிமையா, நான் ஏழையா, நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனா, நான் பாவத்தில் இருக்கிறேனா அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னோட தகுதி என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். என்னுடைய சுபாவம் பாருங்கள், நம்மளுடைய சுபாவம் பார்ப்போம். வெளியே போகிறோம், வாகனத்தில் வேகமாக போகிறோம் இல்லை மெதுவாக போகிறோம். ஒருவன் வேறு யாரோ வராங்க வேகமாக, நம்ம முன்னாடி வந்துடுறாங்க, நம்மளை இடிச்சிடுறாங்க, நம்மளுக்கு கோபம் வருது, திட்டிடுறோம். நமக்கு கோவப்படுற சுபாவம் அதிகமாக இருக்குதா இல்லை மன்னிக்கிற சுபாவம் அதிகமாக இருக்குதான்னு பார்த்தா முதல்ல வர சுபாவம் எது? கோவப்படுற சுபாவம் தான். நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட், நான் தகுதி இதில் ஃபிட், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த செக்லிஸ்ட் எடுத்து நீ சரி இந்த பாவம் செய்யலன்னு பார்த்தா எல்லா பாவத்தையும் நம்ம எதுக்குமே டிக் போட முடியாது, எல்லாத்துக்குமே இன்ட்டு தான் போட முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் தகுதி உள்ள தேவன் தகுதி இல்லாத நமக்கு காட்ட போகிற ஒரு தயவு தான் என்ன? கிருபை. சரி, அவரோட சிங்காசனத்தில் அவரோட கூட இருப்போம்னு சொல்லி வேதாகமம் சொல்லுது. தேவன் சொல்கிறார். வேதாகமத்தில் வேறு யாரெல்லாம் சிங்காசனத்தில் கூட உட்கார்ந்துருந்தாங்க? ராஜாக்களோட சிங்காசனம் கூட உட்கார்ந்துருந்தாங்க, இல்லை நாட்டை ஆள்கிறவர்கள் கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்தவங்க. ஒரு சில உதாரணங்களை பார்த்து நம்ம கடந்து செல்வோம். முதல் நபர் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். சரி, அந்த காலத்தில் இல்லை நீங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யபாரம் நீங்கிருச்சு, அவர் இறந்துட்டார். மற்ற ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ராஜா வருகிறார்னா இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாவினுடைய குடும்பத்தை அழிப்பது வழக்கம். ஏன்னா அவங்களுடைய மகனோ அவங்களுடைய பேரனோ திரும்ப வளர்ந்து எனக்கு தான் இந்த ராஜ்யபாரம்னு கேட்பாங்க. ஜென்ரலாக இதுதான் வழக்கமாக இருந்திருக்குது. அந்த காலத்தில் அவருடைய ராஜ்யபாரம் நீங்கி விட்டுருச்சுன்றால் அந்த குடும்பத்தை அழித்துருவாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறார்னு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில்
இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். எப்படி ஒரு அருமையான வசனம். தாவீது யார் மேலே தயவு காட்டணும்னு நினைக்க, கொலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் மேலே. அந்த காலத்தில் இதுதான் நியமம், இப்படி தான் கொலை செய்வார்கள். அவர்களை கொலை செய்யாமல் நான் தயவு காட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லி யோனத்தானுடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா, சவுலின் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா என்று கேட்கிறான். வாசிங்க 3வது வசனம் 9:3, 2 சாமுவேல் 9:3. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான், 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறார் என்றான். சரி, ஒரு ராஜ்ய பாரத்திற்கு, ஒரு ராஜாவின் இடத்துல உட்கார்றதற்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும்னா அவராக உள்ளே வரணும், அவராக வந்து உட்காந்து நம்மளோட கூட உணவை சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கும். 2 கால்களும் முடமாக ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல எப்படி அந்த காலத்தில். இன்றைக்கி வீல் சேர் இருக்குது, ஒரு சில பேருக்கு வீல் சேர் கூட இல்லை, தவழ்ந்து வருவாங்க. 2 கால்களும் முடம், கிரிப்பிள்டு அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி வருவாங்க நான் யோசித்து பார்க்குறேன். அவங்களுக்கு வருகிறதற்கு வாய்ப்பே இல்லை. யாராவது உதவி செய்ய இல்லைன்னா அவங்களால வரவே முடியாது. சரி, ஃபிசிக்கலி அன்ஃபிட், நடக்கக்கூட முடியாது. சரி, இவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? மேவி பொசேத். சரி, வாசிப்போம், மேலும் வாசிப்போம். 8ஆம் வசனம், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கும் போதும். செத்த நாயை போல் இருக்கிற, ஃபிசிக்கலாக மட்டும் அன்ஃபிட்டாக இல்லை, மென்டலி அன்ஃபிட். தன்னுடைய மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு யார் இருக்கா? மேவி பொசேத் இருக்கார். சரி, இவரை நீங்கள், நம்ம இங்கே இருக்கிறோம், இணையதளத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் யாராவது இப்படி கிரிப்பிள்டை கூட்டிகிட்டு வந்து உங்களோட ஒரு குட் டைம், உங்கள் வீட்டில் நல்ல நீங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன், நம்ம ஞாயிற்றுக்கிழமை மதியம் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற டைமு, அந்த உணவு கொடுக்குற நேரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு மனசு இருக்குதா, இல்லை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள என்ன நானே போட்டுக்குவேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் தாவீது கண்களில் மேவி பொசேத்துக்கு கிடைத்த தயவை பார்க்க முடியுது. ஃபிசிக்கலி அன்ஃபிட், தன்னுடைய உடல் வளத்தில் ஒன்றுமே இல்லை, அவரால் நடக்கக்கூட முடியாது. மென்டலி அன்ஃபிட், மனதளவில் நான் செத்த நாயை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மேவி பொசேத். அவரை யார் கூட்டிகிட்டு வரா? தாவீது சீபாவை அனுப்பி, என்னுடைய ராஜா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. 11வது வசனம் வாசிங்க, என்ன செய்தார்னு பார்ப்போம். தாவீது என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். 11வது வசனம். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி பொசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜான்னு சொன்னார். ராஜகுமாரரில் ஒருவரை போல. எப்படிப்பட்ட தயவு இது! யோனத்தானுக்கு செய்கிற தயவு இது. யோனத்தான் தன்னுடைய நண்பனுக்கு தாவீது செய்கிற தயவு, மேவி பொசேத்துக்கு தாவீது செய்கிற தயவு தான் கிருபை. மனிதன், உலகத்தான் ஒருவன் இப்படிப்பட்ட ஒரு தயவை காமிக்க முடியுமா? ராஜ்ய பாரத்தில் ராஜகுமாரரை போல உட்கார்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கே உட்கார்ந்து சாப்பிடு, என்னோட கூட உட்கார்ந்து சாப்பிடு, என்னுடைய பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடு என்று சொல்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது எப்படிப்பட்ட உணவு இருக்கும், அதற்கு எப்படிப்பட்ட உணவுகளை ஆயத்தம் பண்ணுவாங்க என்று நம்ம பார்த்துருப்போம். அநேக காரியங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும். ஒரு ராஜாவுடைய வீட்டில் எப்படிப்பட்ட சாப்பாடு இருக்கிறோம், பல வகையான சாப்பாடு இருக்கும், எல்லா சாப்பாடும் இருக்கும். அதில் ஒரு முடவன், கிரிப்பிள்டு, 2 காலும் முடமான ஒரு ஆள், நடக்கக்கூட முடியாத ஒரு ஆள், செத்த நாயை போல இருக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இதுதான் தயவு, இதுதான் கிருபைன்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக ஒரு காரியம் பார்ப்போம். இந்த நபரை குறித்து நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கி நானும் வாலிப பிள்ளையாக இருக்கேன், இங்கே இருக்கிறவர்களும் வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோயாக்கீம் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜா. இங்கே தெளிவாக ஒரு காரியத்தை பார்த்துப்போம். யோயாக்கீம் தன்னுடைய தகப்பன் அவர் மரித்ததுக்கு அப்புறம் யார் வரா? யோயாக்கீம்க்கு அப்புறம் அவருடைய மகன் யோயாக்கீன் வராகிறார். வாசிங்க 8ஆம் வசனம் வாசிங்க. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாக இருந்தான். வெறும் 18 வயதே இல்லை ஒரு மகன் ராஜாவாகிறார்.
வாசிங்க. எருசலேமிலே 3 மாதம் அரசு. வெறும் எருசலேமிலே 3 மாதம் தான் அரசாள்கிறான். வாசிங்க. எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். சரி, அடுத்து 9ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரி, 18 வயசுள்ள ஒரு மகன், 18 வயசுள்ள மகன். இன்னைக்கு உங்களுக்குலாம் 18 வயசா? எபி என்ன எத்தனை வயசு? 18 வயசு. சரி, பிளஸன் எத்தனை? 17 வயசா? சரி, எல்லாருக்கும் 18 வயசு கிட்ட தான் இருக்கிறீங்க நீங்கள். 18 வயசுள்ள மகன் 3 மாதம் ஒரு பெரிய நாட்டிற்கு எருசலேமுக்கு ராஜாவாக இருக்கிறார். சரி, இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, இப்படிப்பட்ட ஒரு மகன் எப்படிப்பட்ட ரேங்க் ஆண்டவர் கையில் வாங்கியிருக்கிறாரு? ஆண்டவர் இவரை எப்படிப்பட்ட ஒரு ரேங்க்ல வச்சிருக்கார் எப்படின்னு பார்ப்போமா? வசனம் வாசித்தது போல 9ஆம் வசனம், அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ராஜாக்கள் பொல்லாப்பானதை செய்கிறதுனா நீங்கள் எந்த பாவத்தை, அந்த பொல்லாப்புக்கு நீங்கள் டேஷ் போட்டுட்டு எந்த பாவத்தை வேணாலும் நீங்கள் அதில் போடலாம், எந்த பாவத்தை வேணாலும் போடலாம். அப்படிப்பட்ட பொல்லாப்பு தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்தார்கள். சரி, 18 வயசில் என்ன பொல்லாப்பு செஞ்சுருக்க முடியும்னு எனக்கு தெரியல. சரி, மேலும் படிப்போம். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனான். சரி, யார் கொண்டு போகிறார்? நேபுகாத்நேச்சர் வருகிறார். அப்போது எருசலேமில் யோயாக்கீனை சிறைப்பிடித்து கொண்டு எங்கே கூட்டி போகிறார்? பாபிலோனுக்கு கூட்டி போகிறார். சரி, 3 மாதம் தான் சிறைப்பிடிக்கப்பட்டாச்சு. 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 25, 27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 37 வருஷம் 12 மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெரோதா என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி. மேலும் படிப்போம். அவனோட அன்பாய் இருங்க ஒரு நிமிஷம். மேலும் படிப்போம். ராஜா என்ன பண்ணுகிறார்? ஏவில் மெரோடான்னு இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈவில் மெரோடான் இருக்கும். ஏவில் மெரோதா இப்படி ஒரு ராஜா வருகிறார் பாபிலோனுக்கு ராஜாவாக. என்ன செய்கிறார்? தன்னுடைய ராஜ்யபாரத்தின் காலத்தில் யாரை பார்க்கிறார்? யோயாக்கீனை பார்க்கிறார். யோயாக்கீனை பார்த்து 37 வருடம் கழிச்சு, 18 வயசில் உள்ளே போகிறாரு. 37 வருடம் கழிச்சு எப்படி இருந்திருக்கிறோம்? 18 வயசில் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? எப்படி உள்ளே போயிருப்பார்? இன்றைக்கி இருக்கிற 18 வயசு மாதிரி அன்றைக்கி இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 18 வயசில் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல. 37 வருடம் கழித்து தன்னை சிறைச்சாலையிலேருந்து வெளியே எடுக்கிறார். சிறைச்சாலையிலேருந்து மட்டும் வெளியே எடுக்காமல் தன்னுடைய தலையை உயர்த்தி, வாசிங்க, மேலும் வாசிங்க, 28ஆவது வசனம். அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து. எவ்வளோ ஒரு அருமையான விஷயம். 37 வருஷம் அடிமையாக இருந்த ஒரு மகன். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம், இல்லை ஆமாவில்லை, யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தோம். 37 வருடம் அடிமையாக இருந்த ஒரு மகனை என்ன பண்ணுறாரு? வெளியே கூட்டிகிட்டு தன்னுடைய தலையை உயர்த்தி பாபிலோன் ராஜா உட்கார்ற சிங்காசனத்துக்கு நேராக அவரை உட்கார வைத்து. 29ஆவது வசனம். அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். சரி, முதல்ல யாரை பார்த்தோம்? சொல்லுங்க பார்ப்போம். மேவி போசேதை பார்த்தோம். மேவி போசேத்துக்கு தாவீது நித்தமும் அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்காந்து போஜனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். 37 வருடம் அடிமையாக இருந்த ஒரு மகனுக்கு என்ன பொல்லாப்பானதை செய்த ஒரு மகன்.
உண்மையாகவே அவருடைய அன்பாக பேசி அவருடைய டிப்ரெஸ்டு ஸ்டேட்லேருந்து ஏவில் மெரோதா எடுத்து வெளியே கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட அன்பாக பேசி தன்னுடைய தலையை உயர்த்தி தன்னுடைய சிங்காசனத்தில் தன்னுடைய கூட உட்கார்ந்து உணவு கொடுக்கிறார். பொல்லாப்பானதை செய்த ஒரு ஆளுக்கு காட்டுகிற ஒரு தயவு தான் பொல்லாப்பானதை அன்டிசர்விங் பர்சன் அன்மெரிட்டட் ஃபேவர் எப்படி செய்ய முடியும், எதுக்கு செய்யணும் அப்படின்ற எந்த கேள்வியும் இல்லாமல் செய்கிற ஒரு காரியம் தான் அந்த தயவு தான் கிருபையை நம்ம பார்க்கிறோம். சரி, மூன்றாவது ஒரு நபரை பார்ப்போம். இந்த மூன்றே மூன்று உதாரணங்கள் தான் நம்ம அடுத்து படித்து கலந்து செல்வோம். கடைசியாக மூன்றாவது ஒரு நபர் வாசியுங்கள். ஆதியாகமம் 43 அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 43:16. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைப்பித்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள். போதும். சரி, இது என்ன காலமாக இருந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? என்ன காலம்? இது யார்? யோசேப்பு. சரி, யோசேப்புடைய சகோதரர்கள் வர்றார்கள். இது என்ன காலம், என்ன நேரம்? பஞ்சகாலம். சரி, பஞ்ச காலத்தில் சாப்பாடுக்காக எல்லாரும் எங்கே வராங்க? எகிப்துக்கு வராங்க. அங்கே யார் இருக்கா? பார்வோன் இருக்கார். என்ன யார் இருக்கா? சரி, யோசேப்பு இருக்கிறாரு. யோசேப்பிட்ட வந்து கேட்குறாங்க. யோசேப்பு அங்கே என்னவா இருந்தாருன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்ச், ஒரு பிரதம மந்திரி, ஒரு மந்திரியோட இடத்துல இருக்கார். மந்திரிக்கும் கிட்டத்தட்ட ராஜ சாப்பாடு தான் கிடைக்கும். நல்ல சாப்பாடு இருக்கும். ராஜாவுக்கு வேறு, மந்திரிக்கு வேறு கிச்சனில் செய்வாங்க. கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, செய்யாமல் இருந்திருக்கலாம். நல்ல சாப்பாடு இருந்திருக்கும். இந்த டேபிள் ஃபுல்லாக நல்ல சாப்பாடு இருந்திருக்கும். சரி, வராங்க. பஞ்ச காலத்தில் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களோட ட்ராவல் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எகிப்து வந்து சேர்றதற்கே போதும்னு ஆயிருக்கும். சரி, வந்திருக்காங்க. அதை தாவீது உணர்கிறார். சரி, இதற்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பின்னாடி யோசேப்பு உணர்கிறார். கொஞ்சம் பின்னாடி நம்ம போய் பார்க்கணும்னா யோசேப்பின் இடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். சரி, யோசேப்பை கொலை செய்ய பார்க்கிறார்கள். ஆமாவா இல்லையா? யோசேப்பை கொலை செய்ய பார்க்கிறார்கள். ரூபன் தான் அதை தடுக்கிறாப்புல. நம்ம வந்து கொலை செய்யக்கூடாது, நம்ம விற்று விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு குழிக்குள்ளே தள்ளி விடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? யோசேப்பை வந்து தள்ளி விடுறார்கள். என்னுடைய சகோதரர்கள் அப்படி செய்திருந்தால் நான் மன்னித்திருப்பேனான்னு எனக்கு தெரியலை. உங்களில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க தெரியல. இணையதளத்தில் கலந்துருக்கிறவங்க நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட், கிவிங் ஹார்ட், ஜெனரஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் நம்ம பார்க்கணுன்னா ஜெனரஸ் ஹார்ட், பெரிய ஹார்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் இருந்திருக்கு யோசேப்புக்கு. அவர்களை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு போய் போஜனம் பண்ண வைக்கிறார். அவர் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல தன்னுடைய டேபிளில், தன்னுடைய டைனிங் டேபிளில் எல்லா வகையான சாப்பாடும் எடுத்து வைங்க. அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எடுத்து வைங்க. தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி என்னுடைய குடும்பம் வருகிறது, அவர்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ, என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோசேப்பை அவங்க சிறு வயதிலே வித்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது யோசேப்பு எப்படி இருப்பார். பல ஆண்டுகள் ஆனன, என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. சரி, இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒப்பிடக்கூடிய நிறைய காரியங்கள் இருந்துச்சு. யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் விற்கப்பட்டார்களா இல்லையா? ஆமாம். 30 வெள்ளிக்காசுக்கு யார் விற்கப்படுகிறார்? இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். தன்னுடைய தகப்பனை பரலோகத்திலிருந்து விட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக வருகிறார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனிலிருந்து பிரித்து எடுத்து அடிமையாக போகிறத நம்ம பார்க்க முடியுது. தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்திருப்பார் யோசேப்பு. ரொம்ப மனக்கவலையில் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் யோசேப்பு. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் போத்திபார் இடத்துல கண்ணில் அவருக்கு முதல்ல தயவு கிடைக்கிது. தேவனை போத்திபார் இடத்துல கிருபையாக இருக்கிறாரு. யோசேப்பின் இடத்துல கிருபையாக இருக்கிறாரு. யோசேப்பை உயர்த்தி வைக்கிறார். நம்ம பார்க்க முடியுது. யோசேப்பு அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார். தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவர்னா அவருடைய சிங்காசனத்தில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, அவர்களுடைய சகோதரர்கள் டிசர்விங் இல்லையா? அவங்கள வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தகுதி உள்ளவர்களா, தகுதி இல்லாதவர்களா? தகுதி இருக்குதா இல்லையா? இல்லை. தகுதி இருக்குதா இல்லையா? இல்லை. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு அங்கே உட்கார்றதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. தன்னை கொலை செய்ய பார்த்த ஒரு நபர் அவர்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா யோசேப்பு அந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு காட்டியது தான் தயவு.
யோசேப்பு காட்டியே தான் தயவு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபிசிக்கலாக நான் ஃபிட்டாக இருக்கிறேனா அப்படின்னு பார்த்தா எனக்கு கோவம் தான் அதிகமாக வருது. சரி, மென்டலாக நான் ஃபிட்டாக இருக்கிறேன்னு பார்த்தா எனக்கு மென்டலி நான் ஃபிட்டாக இல்லை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஸ்பிரிச்சுவலாக நான் ஃபிட்டாக இருக்கிறேன்னு பார்த்தா நான் ஃபிட்டாக இல்லை. மேவிபோசேத்தை போல தான் இருக்கிறேன், யோயாக்கினை போல தான் நான் இருக்கிறேன், யோசேப்பினுடைய சகோதரர்களை போல தான் நானும் பாவம் செய்கிறேன், பொல்லாப்பானதை செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நான் ஒரு பெரிய பாவின்னு இருக்குது. இந்த பாவி தகுதி இல்லாதவன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னு பார்த்தா, யோசேப்பை போல தன்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருங்க, என்னோட கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுவான், என் பிதாவினோட நான் என் சிங்காசனத்தில் உட்காருகிறது போல நீங்களும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவீங்கன்னு சொல்கிறாங்க. உடல் தகுதி இல்லை, மனம் தகுதி இல்லாத ஒரு நபராக இருக்கிறோம். நம்ம யார் என்று பார்த்தால் ஒரு சரியான உதாரணம் சொல்லணும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்படும் போது தன்னுடைய கூட இருந்த திருடன், தன் கூட இருந்த பாவியை போல நம்ம இருக்கிறோம், பாவியை போல நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த பாவியின் வாழ்க்கையில் வந்த ஒரு மனமாற்றம், இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று மாறின ஒரு மனமாற்றம் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குதா? அவர் நமக்காக கிருபையாக இருக்கிறாரு, கிருபையாக இருப்பார், இனிமேலும் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த கிருபையை நம்ம உணர்கிற பிள்ளையாக இருக்கிறோமா? கிருபை நம்மளை தொடுதான்னு பார்த்தா இல்லை. அநேக நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். நம்மளுடைய நண்பர்கள் நம்ம மன்னிக்க மாட்டேங்கிறோம், நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம தயவு காமிக்க மாட்டேங்கிறோம், நம்ம கூட வேலை பார்க்குறவர்கள்கிட்ட நம்ம தயவு காமிக்க மாட்டேங்கிறோம், யாரு கூட நம்ம தயவு காமிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக தயவு காமிச்சிருக்கிறார், நமக்காக கிருபையாக இருந்திருக்கார். சரி, இந்த தயவு எங்கே காமிக்கப்பட்டதுன்றதை பார்க்கறதுக்கு முன்பதாக எத்தனை பேருக்கு கிஃப்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? கிஃப்ட் கொடுக்குறதுனா, கிஃப்ட் வாங்குறதுனா பிடிக்குமா, கொடுக்க பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். எது ரொம்ப பிடிக்கும்? ஒன்று தான் சொல்லணும். கிஃப்ட் வாங்க பிடிக்குமா, கிஃப்ட் கொடுக்க பிடிக்குமா? வாங்க தான் பிடிக்கும் என்ன? சரி, ஐபிஎல் டிக்கெட் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக நடந்தது. அந்த டிக்கெட் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பெரியார் வரைக்கும் லைனில் நிற்பாங்க, இரவுலேருந்து நிற்பாங்க, அடுத்த நாள் காலையில் தான் கிடைக்கும், அடுத்த நாள் சாயங்காலம் தான் கிடைக்கும். ஒரு நாள் முழுவதுக்கும் ஐபிஎல் டிக்கெட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கிட்டு வரும்போது அந்த நண்பர்கள் இந்த டிக்கெட்டை பார்த்தோன்னே அவ்வளோ ஆனந்தப்படுவாங்களாம், எனக்காக நின்று வாங்கினானே, யூ ஹேவ் பெய்ட் த ப்ரைஸ் ஃபார் தேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நமக்கு எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, அந்த கிஃப்ட் கொடுத்தோன்னே அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கணுன்னா ரொம்ப ஆசை. கிஃப்ட்டை பெற்றுக்கொள்கிறதற்கு பிடிக்கும் தான். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு வாட்ச் கொடுத்துருக்காங்க, அநேக காரியங்களை கொடுத்துருக்காங்க. இதற்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு உட்காந்து யோசிக்கும் போது உண்மையாகவே தகுதி இல்லாத ஒரு சில நபர்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து பார்த்துருக்குறேன். ரொம்ப தகுதி இல்லாத ஒரு கிஃப்ட்ஸு, ரொம்ப விலை உயர்ந்த கிஃப்ட்ஸை கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி, அந்த ஐபிஎல் டிக்கெட்டோட தாண்டி, என்னுடைய வாட்சை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிஃப்ட்டை நான் பார்க்குறேன். தேவனுடைய ஈவை பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் he had paid the cost for our sins. அவர் நம்முடைய பாவங்களுக்கு அவர் மரிக்கப்படுகிறார், அவர் அடிக்கப்படுகிறார். ஒவ்வொரு முறை நான் பாவம் செய்யும்போது அவர் கிருபையாக இருக்கிறனால அவருடைய கைகளில் நம்ம ஆணி அடிக்கிறோம். ஒவ்வொரு முறை பாவம் செய்யும்போது அவர் கிருபையாக இருக்கிறனால அவர் கால்களில் ஆணி அடிக்கிறோம். அவர் கண்கள் வருத்தப்படுகிறது, அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் வருகிறது, அவர்களுடைய வேர்வையெல்லாம் ரத்தமாக வருகிறது. சிலுவையில் நான் ஒவ்வொரு முறை பாவம் செய்யும்போது அவர் அடிக்கப்படுகிறார். நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை, ஒரு நாளும் யோசிக்கிறது இல்லை, ஒரு நிமிடமும் யோசிக்கிறது இல்லை, மறந்துடுறோம். அவர் நமக்காக மரித்தார், நமக்காக கிருபையாக இருந்தார்ன்ற காரியத்தை மறந்துடுறோம். மேவிபோசேத்தை போல ஃபிசிக்கலி அன்ஃபிட், யோயாக்கினை போல பொல்லாதவனாக இருக்கிறோம். யோசேப்பின் சகோதரர்களைப் போல என்ன கடங்காத பாவங்களை செய்கிறோம். கொஞ்சம் கூட டிசர்வ் பண்ணல நம்ம அந்த சிலுவையை நம்ம திரும்பி பார்க்கணும். அவர் நமக்காக கரத்தை நீட்டி இருக்கிறார். சரி, கிருபைதான் எல்லாம் நான் சொல்லலை. லா எங்கே போச்சுன்னு பார்ப்போம். நியாயங்கள் என்ன தேவன் கொடுத்த நியமங்கள்லாம் தேவையில்லையா? அப்போ நற்கிரியைகள் தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா அம்மையார் அழகாக எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்காக வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன். இந்த அமேசிங் கிரேஸ் என்ற புத்தகத்தில் பேஜ் 10 எழுதியிருக்கிறாங்க. பட் God does not use His grace to make His law of none effect or to take the place of His law. God's grace and the law of His kingdom are in perfect harmony. அவருடைய கிருபையும் அவருடைய நியமங்களும் எப்படி இருக்குதா? இசைந்து இருக்கிறதா.
பர்ஃபெக்ட் ஹார்மனி, இசைந்து இருக்கிறதாம். சரி, இந்த கிருபை, சரி ஒரு கிருபையை கொடுத்துட்டாரு. தே வாக் இன் ஹேண்ட். His grace makes it possible for us to draw nigh to him. அந்த கிருபை தான் அவர்கிட்ட நம்மளை நடத்துதான். அந்த கிருபை இருக்கிறவங்க they will obey his laws. அந்த கிருபையை உணர்ந்தவங்க, அந்த கிருபையை தொட்டவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவருடைய நியமங்களுக்கு, அந்த 10 கற்பனைக்கு, அவர் கொடுத்த எல்லா நியமங்களுக்கு, இந்த வேதாகமத்துக்கு ஒபே பண்ணுவாங்களா, கீழ்ப்படிவாங்களாம், தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு போகிறோம், பரலோகத்தில் அவரோட கூட சேர்ந்து இருக்க போகிறோம்னு படித்தோம், அவரோட கூட சேர்ந்து போஜனம் பண்ண போகிற படித்தோம். ஆனால் இங்கே எப்படினாலும் வாழ்ந்துடலாமா, பொல்லாதவர்களாக வாழ்ந்துருவோமா, நான் பாவியாகவே வாழ்ந்துடலாமா, பாவம் செஞ்சுட்டே வாழ்ந்துடலாமான்னு பார்த்தா இல்லை. அம்மையார் அதுக்கு எழுதியிருக்கிறாங்க, வாசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மை லைஃப் டுடே பேஜ் நம்பர் 341, மை லைஃப் டுடே பேஜ் நம்பர் 341 எழுதியிருக்காங்க. when God takes the members of his church to heaven, it will be because they have walked with him here on this earth. இங்கே அவரோட நடந்திருக்கணுமா, இங்கே தேவனோட இருந்திருக்கணுமா? இப்போ இங்கே தேவனோட நம்மளால் இருக்க முடியுமா? தகுதி இல்லாத நான் பாவி, பொல்லாதவன், நான் செய்யாத பாவங்கள் இல்லை, நான் இங்கே தேவனோட எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கணும். வாசல் அண்டையில் ஆசையாக நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். வாசல் அண்டையில் ஆசையாக நின்று தட்டி கொண்டே இல்லையா? ஆமாவா இல்லையா? வாசல் அண்டையில் ஆசையாக நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் அந்த ஆட்டை எடுத்து உண்ணுங்க, அந்த மீட்டை எடுத்து சாப்பிடுங்க, அந்த கறியை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருந்தார். ஆட்டை சாப்பிடுவதுனா என்னென்னு பார்த்தா, வாரம் நம்ம வீட்டில் மட்டன் சாப்பிட்றோம், அந்த ஆட்டை சாப்பிடுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரை ருசித்து பார்க்கிறது. எடுத்து வாசித்து பாருங்கள் வீட்டில். 12ஆம் அதிகாரத்தை எடுத்து, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம், ஆட்டை வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்ம சாப்பிட்ற மட்டன் இல்லை, வாரம் சண்டே சாப்பிட்ற மட்டன் இல்லை, தினமும் ஆட்டுக்குட்டியானவரை ருசித்து பார்க்கணும். சரி, ஆட்டுக்குட்டியானவரை ருசித்து பார்க்கிறதுனா என்ன? தேவன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு சாத்தான் இடத்துல, மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்லை, என்னுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையினால திருப்தி அடைகிறான். அப்போ ஆட்டுக்குட்டியானவரை ருசித்து பார்க்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் அதை எடுத்து ருசித்து பார்க்கிறதாம். குடும்பமாக ருசித்து பார்க்கணும். குடும்பமாக மட்டன் சாப்பிட்றது போல இல்லை, குடும்பமாக சிக்கன் 65 சாப்பிடுவது போல இல்லை, குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எவன் தன்னை தான் தாழ்த்துக்கிறானோ அவன் தான் உயர்த்தப்படுவான். தேவன் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறாரு, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குவார். நான் தகுதி அல்ல, என்னை இந்த கிருபை தொட்டது அப்படி நான் என்னைக்கு உணர்கிறேனோ அன்னைக்கு தான், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, அன்னைக்கு தான் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதி ஆகிறோம். சிலுவையில் அன்னைக்கு மறிக்கப்பட்ட the cost Jesus had paid, அன்னைக்கு பே பண்ணது அன்னைக்கு தான் வேல்யூ ஆகும். கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்று நம்ம என்னைக்கு நம்ம அறிகிறோமோ, கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்னைக்கு நான் தகுதி இல்லாத ஒருவன் அப்படின்னு நம்ம அறிகிறோமோ, அன்னைக்கு தான் அந்த கிருபை வாசல் அண்டையிலே நின்றுட்டு இருக்க தேவனுடைய கிருபை கதவை திறந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வரும். என்னைக்கு அந்த வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேனோ, என்னைக்கு இதை என்னோட உணவாக்குறேனோ, அன்னைக்கு தான் தேவனுடைய கிருபை வேலிடேட் ஆகும். அது வரைக்கும் வேலிடேட் ஆகாது. திரும்ப வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருகிறதற்கு கிருபை செய்வார். வேறு வழி தெரியல. இன்றைக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது நமக்கு, அவருடைய கிருபையை உணர்கிறோம். நம்ம பாவம் செய்கிறோமா, இன்றைக்கி செய்கிறோமா, இவ்வளோ நாள் செஞ்சதை மறந்துடுவோம். இந்த செய்தி நான் பாவி, நான் பொல்லாதவன், நீர் பொல்லாதவன் அப்படின்றது சொல்கிறது இருக்குல்ல, நம்ம எல்லாரும் பொல்லாதவர்கள் சொல்கிறதுக்கு இல்லை, தேவனுடைய 2ஆம் வருகையின் நிச்சயத்தை குறித்த ஒரு செய்தி. அவர் கிருபையாக இருக்கிறாரு. நான் பாவத்தில் இருந்தேன்னா இன்றைக்கி நான் மனம் திரும்பலாம், நான் ரிக்ரெட் பண்ணலாம். என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து தாவீது வளர்ந்தது போல், ஒவ்வொரு நபரும் வேதாகமத்தில் தன்னுடைய பாவ வாழ்க்கையை திறந்து வந்தது போல், யாக்கோபு வந்தது போல், யார் வந்தது போல், நம்ம இன்றைக்கி நம்முடைய பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம மாறணும். அவருடைய கிருபையை உணரணும், அவர் கிருபை நம்மளை தொடரணும். நம்ம இதயத்தில் அவருடைய கிருபை தொடரனா, அன்னைக்கு அவர் சிலுவையில் மரித்தது யாருக்காக? அதை நம்ம ஒரு முறை யோசித்து பார்ப்போம்.
அவர் 2ஆம் முறையில் வரும்போது அவருடைய கூட நம்ம போக வேண்டாமா? அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்கார வேண்டாமா? கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்திற்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு. ஒரு பெரிய செலிபிரிட்டியை பார்க்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தேவனுக்கு பிரியமான ஒரு நபர் தான் அவங்களும். நல்ல ஊழியம் செய்கிற ஒரு நபர். அந்த கிருபையை தேவன் எனக்கு கொடுத்தார். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுகிறதற்கு உதவி செய்தார். ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், தேவனே நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன், நீங்கள் கொடுத்த கிருபை தான் இது, நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், நான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன், நான் அவங்கள பார்த்துட்டேன்னு இதுக்கே இவ்வளோ ஆச்சரியப்படுகிறேன். ஒரு உலகத்தான் ஒருவரை பார்த்ததே எனக்கு இவ்வளோ சந்தோஷம்னா, பரலோகத்தில் ராஜாதி ராஜன் உட்கார்ந்துருக்கிறார். உங்களோட சேர்ந்து நாங்கள் உணவு சாப்பிடும்போது, உம்மோட சேர்ந்து நாங்கள் சஞ்சரிக்கும் போது, உம்மோட சேர்ந்து போஜனம் பண்ணும்போது, உம்மோட கூட சேர்ந்து நடக்கும்போது என்ன ஆனந்தம்! நான் எவ்வளோ பேர்கிட்ட மேன்மை பாராட்டலாம். என்னோட இயேசு கிறிஸ்து நான் பரலோகத்தில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன், தேவனோட இருக்கிறேன், பிதாவோடு இருக்கிறேன், நான் மேன்மை பாராட்டலாம். உலகத்தின் காரியத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபையினால் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை இருக்கிறனால நம்ம எந்தனால செய்ய போகிறோம்? தேவனுக்காக அவர் கிருபையாக நம்ம மேலே இருக்கிறான்றதுக்காக அவர் கீழ்ப்படிய போகிறோம். அந்த 10 கற்பனையை நம்ம கைப்பிடிக்க போகிறோம். அங்கே தேவன் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நியமங்களும் நம்ம கைப்பிடிக்க போகிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இணையதளத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், நான் பரலோகத்தில் அவரோட கூட போய் உட்கார போகிறேன்ற நிச்சயத்தோடு இந்த செய்தியை நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு கணம் நம் தலைவணங்கி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் தான் மேவிபோசேத், நாங்கள் தான் பொல்லாதவர்கள் என்று படித்தோம் அப்பா. எங்களுடைய இதயத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்பா. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் நிற்கிறதற்கும் தகுதி இல்லை. நாங்கள் இருக்கவே முடியாதப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாதப்பா. உங்களுடைய கிருபை ரொம்ப பெரிதானதை நாங்கள் பார்த்தோம்ப்பா. தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. தகுதி இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றியப்பா. ஒரு முறை எங்கள் இதயத்தில் இருக்கிறத நாங்கள் அறிகிறோம்ப்பா. எங்கள் இருதயக்குள்ளே வாங்கப்பா. எங்கள் இருதயத்தின் செவிகளை தராங்கப்பா. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டுக்கிறத நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஒருவன் கதவை திறந்தால் அவனோட கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. இந்த பூலோகத்தில் அவங்களோட போஜனம் பண்ணணும்னு ஆசைப்படுகிறோம்ப்பா. தேவனே, இங்கே நான் உங்கள் கூட நடந்தாதான் அம்மையார் சொன்னது போல், when we walk with the Lord here, இங்கே இந்த உலகத்தில் இந்த பூமியில் நாங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுகிறோம்ப்பா. எங்களோட இருதயத்தையும் எங்களோட செவிகளையும் தரங்கப்பா. நாங்கள் சாத்தானுக்கு சாய்ந்து விடாதபடி நீங்கள் வரும்போது நாங்கள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின ஒரு பிள்ளையாக இருக்கணும்ப்பா. அந்த 144,000 பேரில் ஒரு ஆளாக இருக்கணும்ப்பா. தேவனே, எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்கள் பாவங்கள் குறைகள் அநேகமாக இருக்குது. இந்த விண்ணப்பத்தை கேட்கிறதற்குள்ள தகுதி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரிலப்பா. ஆனால் தேவனே, உங்கள் பரலோகத்தின் தேவன், உங்கள் கரம், உங்கள் கிருபை எங்களோட இருக்கட்டும். உங்கள் தயவு எங்கள் கூட இருக்கட்டும். நாங்கள் படித்தது போல் பொல்லாதவர்களாப்பா. நாங்கள் யோசேப்பை போல எங்களுக்கு நல்ல குணம் இல்லைப்பா. நாங்கள் யோசேப்பின் சகோதரர்களை போல இருக்கிறோம்ப்பா. யாக்கோபை போல எத்தனாக இருக்கிறோம்ப்பா. எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுடைய பேரை மாற்றுங்கப்பா. எங்களுடைய குணத்தை மாற்றுங்கப்பா. எங்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்றுங்கப்பா. பரலோகத்தில் உங்களோட கூட சேர்ந்து உங்களோட போஜனம் பண்ண ஆசைப்படுகிறோம்ப்பா. இந்த ஒரு விஷயம் இறங்குங்க. இந்த ஜெபத்தை எங்களுக்காக பாடுபட்டு மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென்.